வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்லுதான் லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள். ஸோ உங்களுடைய என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு 1, 8, 3ங்கிற ஒரு காம்பினேஷனில் வந்து செவ்வாய் இருக்கும்போது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் மறைமுகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா வந்து குரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தையும் ஸோ செவ்வாய் வந்து குருவுடைய நட்சத்திரத்தையும் போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுனா நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நம்மை அறியாமல் பின்னாடி வந்து ஒரு சிலர் வந்து நமக்கு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள். ஸோ என்ன சொல்கிறதுனா வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய அங்கங்கே சுற்றுற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லை, குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் சில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா ராகு வந்து 12 இருக்கும்போது நிறைய அலைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் 7ஆம் அதிபதி வந்து 12 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதோ இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கோச்சிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6லே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ வேலையில் நல்ல மாற்றங்களால் ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நீங்கள் முயற்சி செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் வந்து சூப்பராக நடக்கும். ஒவ்வொன்றும் பிளான்டு பிரகாரம் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்களும் போது ஏதாவது லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வீடு ஏதாச்சும் பராமரிப்பு வேலைகள், வீடு விஷயங்களில் வந்து ஏதாவது லோன்ஸு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் போய்ட்டுருங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்லா அருமையாகவும் இருக்கும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக பண்ணணும். ஸோ கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது மனைவியோட கை ஓங்கி இருக்கும். ஸோ சரி, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் குரு வந்து 8ஆம் அதிபதி செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன தடுமாற்றங்கள், ஏதாவது ஒப்பந்தங்கள், ஏதாவது அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது. ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, வேலையில் நல்ல ஏற்றங்கள், அதுவும் தொழில் செய்கிற இடங்களில் வந்து பெரிய தொழில் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது நிறைய மறைமுகமான விஷயங்கள், அலைச்சல்கள், ஸோ அந்த சின்ன மறைமுகமான ஒரு தொல்லைங்கெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளை தெரியாமையே வந்து போட்டு பார்த்துருவாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் புறம் பேசுவது பாணியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய பசங்களும் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். வேலை செய்கிறவங்க வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வேண்டிய ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரம் உள்ள சிறப்பான பலன்கள்லாம் இருக்கும். ஸோ நல்ல தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல வளர்ச்சியெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 1 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள், கற்பனையிலே நிறைய பயங்கள் இருக்கும். ஸோ அந்த பயங்கள்லாம் தூக்கி போட்டிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான, ஏன்னா வந்து அது நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 12ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து 9ஆம் அதிபதி 2லிருந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக எந்த விஷயத்தையும் டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபத்தியும் சனி 11லிருந்து நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. என்ன வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் நல்ல வெற்றிகரமாக சூப்பராக உட்காந்துருக்கும்போது நல்ல வளர்ச்சி வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏதாவது வேலை சேஞ்சஸ் எதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் சின்ன சின்ன பிரயாணங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 6ல் இருந்து அது வந்து இப்போது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு 7ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து இப்போ வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். சின்ன சின்ன ஊழல்கள் சின்ன பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஃபீலை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதுவரை எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ குறைந்தது வேகமாக போகிற பிளான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேணாம். ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபதி பலன்களை பார்த்தோம். நம்மளை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்சி சாஸ்திரம். ஸோ பட்சி சாஸ்திரம்ங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாஸ்திரங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பட்சி சாஸ்திரம்லாம் பண்ணால் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பட்சி சாஸ்திரம் ஒவ்வொருவரும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா வந்து பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். ஏன்னா நான் இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 25 இயர்ஸ் 26 இயர்ஸாக வந்து இந்த பட்சி சாஸ்திரம் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து லைஃப்பில் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன்னா பட்சி சாஸ்திரம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ பட்சி சாஸ்திரம்ன்றது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணலாம்னா அது ரொம்ப தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அது ஒவ்வொன்றுத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தியம் முடிக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் பார்க்காம ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னும்போது அதுக்கு பட்சி சாஸ்திரம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பட்சின்னு சொல்லி ஒரு சின்ன புக்கெல்லாம் விற்கிதுங்க பட்சி சாஸ்திரம். நீங்கள் அந்த புக் கடையில் போயிட்டு நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் வந்து சுப்பிரமணியன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் கொடுக்குற நட்சத்திரங்கள் அதாவது ஜென்ரலான நட்சத்திரங்கள் வர பட்சியை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து வளர்பிறை தேய்பிறை வந்து தொழில்காரங்கள் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? அந்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே வழியே நீங்கள் வந்து அப்படியே வந்து பிற ஒரு ஜனகால ஜாதகத்தில் ஜென்ரலாக எந்த வளர்ப்பிறையில் வர என்ன நட்சத்திரங்களுக்கு என்ன பட்சி வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு தேய்பிறையிலையும் அதே நட்சத்திரங்களுடைய பட்சி தான் வரும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அது சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்றதுனால தான் இப்போயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்சி வந்து ஒரு தொழில்கள் பண்ணுங்க. 5 தொழில் பண்ணும். ஸோ என்னென்ன தொழில் பண்ணுமோ அரசு ஊன் உறக்கம் துயில் சாவு. ஸோ இந்த 5 தொழில்கள் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து 2 தொழில் வந்து ரொம்ப அதாவது அரசு ஊன் நடை. ஸோ அரசு ஊன் நடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஓகேங்க. மீதி 2 இந்த துயிலும் சாவும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து அதிகார பட்சியாக வரும். ஸோ அதிகார பட்சியாக வருகின்ற உங்கள் பட்சி வந்து அதிகார பட்சியாக இருக்கிற காலகட்டத்தில் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அந்த பகல் பொழுது வந்து ரொம்ப சிறப்பாக வரும். அதிகார பட்சியாக வருகிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு நாள் படுபட்சியாக வரும். ஸோ படுபட்சியாக வருகின்ற காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு புதிய விஷயங்களை ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து உங்கள் பட்சி வந்து அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை தராது அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஒர்க் ஆகுதானா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் போகிற காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமை வந்து லீட் பண்ணி கொண்டு போகும்போது ஹோரையும் பட்சியையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கை மேலே கிடைக்குங்கிறது உண்மையான விஷயம். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு வீடு பால் காய்ச்சதாக இருக்கட்டும், ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை புதிய ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதும் இது வந்து பட்சி சாஸ்திரத்தை நான் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வரேன். இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்னும் போது நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இன்னிலேருந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி வந்து ஒரு ஏடாகூடமான நாட்களில் போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் வந்து எனக்கே தெரியுது ஐயோ இந்த டேட்டு போகக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் பாஸ் வந்து பாம்பேலேருந்து ஒருத்தர் உள்ள உட்காந்து நீ வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி போகாமல் இருக்கிறது. இன்றைக்கி வா இன்றைக்கி ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டார்.
பட் அந்த நாள் வந்து நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான நாள் இல்லை. பட் இருந்தாலும் வேறு வழியிலே அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் போய் ஜாயின் பண்ணேன். பட் அதனால் வந்த லாஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ. இப்போ என் லைஃப் கேரியர்லேயே வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட கம்பெனி எதுனா நான் அந்த கம்பெனி பேர் தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மன உளைச்சல். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வரும்போது மோர் தென் ஒரு 2 to 3 lakhs வந்து நான் என் கையை விட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஸோ அவ்வளோ பெரிய லாஸஸ் வந்து அது பண்ணிச்சு. அதனால் பட்சிங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சின்ன சின்ன புக்ஸ் இருக்குது, சுப்பிரமணியம்னு ஒருத்தருடைய புக் இருக்குது, நீங்கள் ஒரு 2-3 புக்கு வாங்கி படிக்கும்போது அதை நீங்கள் நாலேஜை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களும் நீங்களே பார்த்து நீங்களே ஒரு நல்ல விஷயத்தில் பார்த்து நீங்கள் இது பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் டே டு டே லைஃப்பில் வந்து பட்சி சாஸ்திரத்தை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.